ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பிரசனம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லி ஆரம்பிச்சாகணும், வேறு வழி கிடையாது. உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில் இருக்கனால கொஞ்சம் வந்து இந்த மன போராட்டங்கள், மன சங்கடங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதம் வந்து சூரியன் வந்து 7ஆம் அதிபதி, உங்களுக்கு அவர் 7ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. 7ஆம் இடம் என்னன்னா நிவர்த்தி ஸ்தானம். இந்த பிரச்சனைகள்லேருந்து டெம்பரவரியாக ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தயவுசெய்து அதை நம்பிடுங்க, வேறு வழி கிடையாது. 2ஆம் இடத்துல சனி இருக்கனால எப்பவும் போல் சொல்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டிங்கனாலே 7.5 சனி எல்லா அளவும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது. ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களை தூண்டி விடுறதுக்கு எங்கேயாவது இருந்து ஒருத்தவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அதே மாதிரி காளி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நமக்கு கிரகங்கள் எவ்வளோ தீங்கு செஞ்சாலும் சரி, நன்மைகள் செஞ்சாலும் சரிங்க, தெய்வ வழிபாடு இருக்கும்போது அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்மளை கொண்டு போகும். அதாவது கெடுபலன் செய்யும்போது தெய்வம் வந்து ஒரு நல்ல வழி காமிச்சு உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நிறைய நன்மைகள் வரும்போது, கெட்டது செய்யும்போது இந்த மாதிரி பண்ணும், நன்மைகள் செய்யும்போது இன்னும் பூஸ்ட் பண்ணி நமக்கு நிறைய நன்மைகள் அடையிற மாதிரி செய்யும். அதுக்காகத்தான் தெய்வ வழிபாடு பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறைய பண்ணணும். அதே மாதிரி காளி வழிபாடு இந்த மாதம் வந்து காளி வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் உங்களுக்கு நல்ல உத்தமமாக இருக்கும். சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு 7ஆம் இடத்துல. அதாவது 17ஆம் தேதியிலேருந்து சூரியன் வந்து சிம்மராசிக்கு வந்துடுறாரு. சிம்மராசி 7ஆம் இடமா இருக்குது. அப்போ வந்து நிறைய இவ்வளோ நாளாக என்ன மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தி கட்டாயம் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. இது ஏன்னா ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுட்டு வரலாம். முக்கியமாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இப்போ இருக்குது. யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாமே தீர்க்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 செவ்வாய் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். தொழிலில் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப், பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு நீங்கள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஏமாற்றப்படுறதும் நீங்கள் துரோகத்துக்கு ஆளாகிறதும் நடக்கும். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நடந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. தொழிலில் நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வந்து பினாமி சொத்துக்கள், பினாமியாக ஒருத்தங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு போய் நீங்கள் இருந்து வேலை பார்க்குற மாதிரி வரும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு, இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ப்ரொமோஷனு, பதவி உயர்வு கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய குரு வந்து நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 21ஆம் தேதிக்கு மேலே வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வருது. அதனால் பெண்கள் சப்போர்ட்டுகள் குறைவாக இருக்கும். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் ஒரு ஜோக் அடிப்பீங்க உங்கள் கலீக்ஸ் கிட்ட, ஆனால் அதுவே பெரிய பிரச்சனையாகிடும். என்ன நீ ஏன் இப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருவாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால பெண்கள்கிட்ட ஏதாவது சண்டை, வாக்குவாதம், அதனால் மன உளைச்சல் இது மாதிரிலாம் ஆகும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு, புதன், சூரியன், கேது, இது நான் 3 கிரகமுமே 7ஆம் இடத்துல இருக்குது. கிரகண சூழ்நிலையும் வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் கவனம். பொதுவாகவே ஹஸ்பண்டோட ஒய்ஃபும், ஒய்ஃபோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒருத்தர் சொன்ன அந்த ஹெல்த் கேர் சொன்னால் உனக்கு என்ன தெரியும்
தெரியுங்கிற ஒரு இதுலேயே இருப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் நல்ல ஹெல்த் அவேர்னஸாக 2 பேரும் நல்ல போட்டி போட்டு நம்ம இந்த மாதம் இந்த இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அவேர்னஸை கொண்டு வாங்க. இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஆல்ரெடி வந்து சனி வந்து செவ்வாயை பார்த்துட்ருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. அவரும் உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால் சர்ஜரி கண்டம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்கு அவேர்னஸாக இருங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா உடனே இமீடியட்டாக ஸ்டார்டிங்லேயே அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை போய் ஆலோசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ வேணால் நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒப்பீனியனை டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஒரு 2 ஒப்பீனியன் கூட நீங்கள் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவி வழி ஆதாயம், கணவன் வழி ஆதாயம் இருக்குது. புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்ல க்ரோத் ஆகக்கூடிய டைம் தான் இது. புது முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் சக்ஸஸ் ஆகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி, பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்களும் தந்தை வழி சொத்துக்களும் வந்து எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதுக்குண்டான ஷேர்ஸ்லாம் வந்து சேரும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்கள், அதாவது வில்லங்க சொத்து, உயில் சொத்துக்கள் இந்த மாதம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகி அதில் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது, சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமாக மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு வருதுங்க. பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி பண்ணிங்கன்னா கிரகணமாக இருக்கனால இந்தியாவில் தெரியாது, ஆனால் வேறு ஏதோ ஒரு நாட்டில் அது இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு லைட்டாக அதில் ஒரு பாதிப்புகள் வரும். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் தவிர்த்துருங்க. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும், திருமணம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி 5 கூடைய புதன் தான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ வந்து என்ன, உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, வீட்டில் தெரிஞ்சு திடீர்னு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, வீட்டை எதிர்த்துட்டு மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். ஆனால் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருமணம் பண்ணுங்கள், அது உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் growth ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். எப்போவுமே வந்து கிரகணம் வரும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படுவது இயற்கை இயல்பு. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சூரியன் அதாவது ஆட்சியாளர்களையும் குறிக்கும், அரசாங்க அதிகாரிகளையும் குறிக்கும். கேதுவோடு சம்மந்தப்பட்டு புதனும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துல என்ன செய்யுது, 3 கிரகங்கள் கிரகணத்தோடு சம்மந்தப்படுது. அப்போ என்னன்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் கூடுதலான அழுத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க, செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இவரா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்து பேசினவங்க எல்லாமே என்ன செய்வாங்க, ஒரே நாளில் எல்லாமே மாறி போயிடும். அதனால கவனமாக இருங்க, ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. அப்படியே நிர்பந்தப்படுத்தினாலும் எனக்கு தலைவலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி 1 மந்த் லீவ் போட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா இடம் மாறுதலுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதம் வந்து உங்களுடைய சட்டத்துக்கு புறமான எந்த வேலையும் செய்யாதீங்க, அதுவும் அன்அஃபிஷியலாக எந்த வேலையும் செய்யாதீங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் அது வந்து உங்களை அப்படியே படுகொலியில் கொண்டு போய் தள்ளிடும். தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகிறது, பனிஷ்மெண்ட் ஆகிறது. முக்கியமாக இந்த லஞ்ச லாவணிகளை தவிர்த்துருங்க. ஏன்னா கடுமையான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கும் அதே சூழ்நிலை தான். உங்களுக்கு வரது எல்லாமே ரொம்ப இந்த மாதம் எதிரிகளுடைய தொந்தரவு, அதே மாதிரி உங்களோட பேரை களங்கப்படுத்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும். ஆனால் அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகணும். உங்களை நீங்கள் மீடியாவில் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறேங்கிற பேரில் உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகளை வாங்குறதுக்குனே என்ன செய்வாங்க, கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க. அதில் இருந்தெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பழகணும். அரசியல் அப்படின்னா பல விஷயங்களை தாண்டி சாணக்கியத்தனம் பண்ணி தான் வரதுக்கு தான். இந்த மாதம் வந்து கவனமாக இருந்துட்டாலே
உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வெற்றியும் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய முன்னேற்றங்கள் தான் உறுதியாக இருக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்பு, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் குருநாதர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு, அதாவது கெட்டது நடக்கிறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு பாதுகாப்பும் கிடைக்குங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது. இந்த இது வந்து உங்களுடைய ராசியில் வந்து ராகு இருக்கனால நிறைய மனக்குழப்பங்கள், ஒரு முடிவு எடுக்கும்போது போராட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்கும். இதை நம்ம எடுக்கிறது கரெக்டாக, இப்படி போவோமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. அது வந்து உங்கள் பேரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ நண்பர்களாவோ இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணிவிட்டு, அவங்க சொல்கிற விஷயத்தையே கண்மூடித்தனமாக நம்பணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்களும் அதை கன்சிடர் பண்ணி எடுங்கன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி கும்ப ராசிக்கு வந்து ரொம்ப இந்த ஆவணி மாதத்தில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த ஆடி மாதம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. தொழிலில் வந்து நிறைய உங்களுக்கு இன்கம், இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சோ அது அப்படியே மாறி நல்ல பணவரவு, லாபம், ஆதாயம் இது எல்லாமே வரப்போகுது. அது இல்லாமல் இப்போ 11ல் வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. உங்களுக்கு 11 குடையவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது தான் வந்து லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல சூரியன் வராரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி பாக்கிய அதிபதி புதனும் வந்து 31ஆம் தேதி, அதாவது 8வது மாதம் 31ஆம் தேதி வந்து கடகராசியிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனும் வந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு தொழில்னாலும் சரிங்க, உத்தியோகனாலும் சரி, நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதமாக இருக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் இன்கம்மை அதிகப்படுத்திக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 2-7 கூடைய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது, அதுவும் சனியோடைய பார்வையில். அப்போ என்னென்னா குடும்பத்தில் மட்டும் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக போங்க. உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது, அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அமைதியாக போங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல சண்டை இருக்கோ, எந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்த தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்த நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உறுதி செய்யப்பட்டதாக இருக்குதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும், புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டானதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பண்ணலாம். தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் இப்போ பிரேக் ஆயிரும். அடுத்தது உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகும். நிறைய இன்கம், அதாவது தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாதம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, உத்வேகம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தால் கூட எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க லாஸ்ட் மந்த்தெல்லாம். பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸு, இன்கம், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு, அங்கீகாரம், முக்கியமாக காசு பணம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி வந்து சூரியன், புதன், கேது இது வந்து 3 கிரகமுமே வந்து 11ஆம் இடத்துல இருக்கனால காசு பணம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்டது, கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப
ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் 2 கூடையவர், அதாவது 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய், அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயம், அதுவும் மருத்துவ விரயமாக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்துலேருந்து, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் 2ஆம் அதிபதியை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரும். அது வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை, உறுதி செய்யப்பட்டது தான். ஆனால் கூடுதலாக வந்து கூடவே வந்து உங்களுக்கு மருத்துவ செலவும் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்போல்லாம் நடக்குது, ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி யோசனைகள்லாம் வேண்டாம், தவிர்க்கிறது நல்லது. இந்த சனி செவ்வாய் இருக்குது, இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வை இருக்குது. ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா, வெளியில் பிரச்சனை அப்படின்னா வீட்டில் போய் தான் நம்ம வந்து மன நிம்மதி தேடுவோம். ஆனால் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இறுக்கமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நீங்கள் வந்து வேறு வழி கிடையாது. இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப அனுசரணையாக, குடும்பத்தில் வந்து அனுசரணையாக போகணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வீட்டில் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாக வரும்போது வீட்டில் உங்களை புரிஞ்சுக்காமல் ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். பட் ஆனால் வந்து மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க. மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். இதில் எதனாலனா இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வை தான். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. 2 7 இருக்கார். அதனால் இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல போய் இருக்கனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு 4 கூடை அதிபதி சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நல்ல வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறவங்க, இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு, டிஎன்பிசி, இந்த மாதிரி ஏதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும் சேரும். அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை அந்த உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் நிறைய காசு பணம் வரும். அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா சுப காரியங்களுக்கு அதை செலவு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, அல்லது வந்து ஒரு நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ, அல்லது உங்களோட தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. தொழிலையே ஒரு பக்கம் மாற்றுறதோ அல்லது உத்தியோகத்தை ஒரு பக்கம் மாற்றுறதோ, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கணவர்கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறது தான் ரொம்ப நல்லது. உங்கள் மேலே தவறுகள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த கூடுதலாக ஒரு மாதமும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிமேல் ரொம்ப வசந்த காலமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லை நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணம் வந்து திருமணத்தில் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டாயம் வந்து மன சங்கடங்களோ அல்லது மன கஷ்டங்களோ வரும். ஒரு சிலருக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தெரிஞ்சு அதனால் வந்து பேரண்ட்ஸோடைய கண்டிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆளாகிறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வர்றது தான் ஒரு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட. ஸோ அவர் கேதுவோடு சேர்ந்து கிரகண காலம் வரப்போகுது செப்டம்பர். அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்கனால செய்ய முடியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஆர்டர் போட்டு அதுவும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்ய சொல்லுவாங்க. ஒர்க் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதுங்க. உங்களுடைய டியூட்டிக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, இது வந்து கடமை தவறி சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு அது பின்னாடி என்ன லெவலில் சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் போகும், ரெண்டாவது வந்து தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து என்னது குடும்ப சூழ்நிலைகள் பேர் இது எல்லாமே மாறி போகும். அதனால் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனசாட்சிக்கு அது உறுத்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் லீவ் போட்டு போயிருங்க. தலை வலிக்குது, காய்ச்சல் வலிக்குது, நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். பொதுவாகவே கிரகண காலங்களில் வந்து அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை. அதுவும் துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா ஒரே செகண்டில் அப்படியே எல்லா விஷயமும் மாறி போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாறி போயிடும். அதனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் 2 பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். மீடியாவில் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்டுமே யோசித்து பண்ணுங்கள். உங்கள் கூட யார் நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வரும், அதே மாதிரி நிறைய புது புது காண்டாக்ட் வரும், நல்ல பேர் பிரபலியமாகும். இந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனால் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை உயருதோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் வருது. ஏன்னா சூரியன் கேது புதன் 3 கிரகம் 11ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல அவார்ட் கிடைக்கிறது, நிறைய வாய்ப்பு வர்றது, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது விஷயங்களை போய் கமிட் ஆகிறது, அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆகிறது, நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வரதுனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதம். பொதுவாகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் காலையில் ஓகேங்களா, காலையில் போய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்க்கோங்க. அதாவது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாடும் கன்றும் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது, வைக்கப்புல் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சொம்பில் நீங்கள் ஃபுல்லாக பசும்பாலோ அல்லது நெய் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு அதில் பசும்பால் எடுத்து தானம் பண்ணலாம். அல்லது வந்து ஒரு சொம்பு நிறைய நெய்யை வச்சு தானம் பண்ணலாம். முடிந்தவங்க வசதி இருக்குது அப்படின்னா பசுமாட்டே
மூட்டையை தானம் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால வந்து 1 வருட காலம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாது. அதே மாதிரி இந்த விபத்து கண்டம், ஆயுள் கண்டம்லாம் தவிர்க்கப்படும். நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும். இதனால் உங்களால் என்ன முடியுதோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய நன்மைகள் நடக்க போகுது. இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து மன சங்கடங்கள், இறுக்கங்கள், பதட்டங்கள், இந்த மாதிரி இனம் புரிய கவலைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்கள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 11 கூடையவர் லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து என்னென்னா 5 குடையவரும் 10 குடையவராக இருக்கார். அவர் வந்து 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு கடக ராசிக்கு வர்றாரு. அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் வந்து சூரியன் இருக்கார். புதனும் வரப்போகிறாரு. இந்த புதன் சூரியன் கேது சேரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தொழில் ரீதியாக நிறைய பணம் காசு வர்றது, தொழிலில் புது புது முயற்சி எடுக்கிறது, ஏற்றுமதி சார்ந்த தொழில், இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்லா இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நிறைய ஃபாரின் ஃபண்டு வர்றதுக்கு உண்டானது, வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது, வெளிநாட்டோட முதலீடு வந்து இங்கே உங்களோட பிஸ்னஸில் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். தொழில் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது, ஆதாயம் பார்க்குறது, இது எல்லாமே உறுதியாக இருக்குது. அதேமாதிரி புது பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சுக்கிரனுடைய அனுகிரகத்தினால இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு, உங்களுடைய உழைப்பு வந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது இருக்குது. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம். புதனும் சூரியனும் கேதுவும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறது தான் மகர ராசியுடைய பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதம் 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிரகணம் நடக்க போகுது. அது வந்து கிரகணம் வந்து இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை. ஆனாலும் அது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கனால மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, கணவருடைய தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, கணவர்கிட்ட உங்களுடைய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, கட்டாயம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. மாங்கல்ய ஸ்தானத்தில் இந்த கிரகணம் நடக்க போகுது. அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும். டக்குன்னு செய்யக்கூடாது. இந்த விஷயத்தை செய்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. ஆண்களுக்கு அது ஆயுள் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிருங்க. கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் 2 தடவை 2 டாக்டர்கிட்ட என்ன செய்யுங்க, ஒப்பீனியன் கேளுங்க. உயிர் சம்மந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறேன். பயம் வேண்டாம், ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் வருமுன் காப்போம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு வந்து லாட்ரி, புதையல், இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு. சுக்கிரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கனால நல்ல அமைப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்லை, குருவோடைய பார்வையும் இருக்குது. அப்போ என்னென்னா திடீர்னு ஒரு பணம், எதிர்பார்க்காத ஒரு பணம், பினாமி சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறது, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வெளிநாட்டு முதலீடுகள் வர்றதுக்கு உண்டானது, ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே குருவோடைய இது வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாதம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாகவே கடனை அடைக்கிறது, கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு.
8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறது, இந்த சர்ஜரி கண்டத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்குது. அதனால் மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் நீங்கள் அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம போகும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் உங்களுக்கு வருது. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது இந்த மாதம் வந்து நிறைய மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசாக நீங்கள் செய்கிறது, அதை ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாலே அவர் ரொம்ப நாள் நல்லா இருப்பார். அதனால் தயவுசெய்து மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு மாதம் மட்டும் ஆர்கியூ பண்ணாமல் இருங்க. தப்பு உங்கள் மேலே இருக்காது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் இந்த மாதம் வந்து அதை தவிர்த்துருங்க. ஏன்னா சூரியன் அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்துட்டான்னா ரொம்ப நல்லதாக போயிடும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய சுறுசுறுப்பு, நிறைய புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்த்துருவார். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். அது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, வெளியிலேயே இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் வந்து புதுசாக நிறைய ஆர்வங்கள் வரும். அதே மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க, அதில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் போங்க. வண்டி வாகனங்களில் போகிறது ஏன் இதை இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கார், அவர் பாதகாதிபதியாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வையில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பெண்களாக இருந்தால் சமைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மின் சாதனங்களை இயக்கும்போது ஜென்ரலாகவே எல்லாருமே கவனமாக இருந்துட்டால் வரக்கூடிய விபத்துகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா மருத்துவ செலவும் இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சிறு மருத்துவ செலவுகள் இருக்குது. அதே மாதிரி திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கனால நல்ல திருமண வாழ்க்கை, அதாவது நல்ல திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும். இவ்வளோ நாள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதுக்குண்டான இனிஷியலாவது இந்த மாதம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறது, காதல்னால மனக்கசப்பு, அதனால வந்து வேறு முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம், ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க கட்டாயம் வாழ்ந்து தான் ஆகணும். மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்குங்க. அஷ்டமத்தில் கிரகம் இருக்கனால மனக்குழப்பங்கள், தீராத ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வலி இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க அநியாயம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு புதன், காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன், அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி 5 கூடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5 கூடைய சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஒரு சிலருக்குலாம் வந்து என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல் வலி அப்படிங்கிறது வந்து பல்லு வலியை காட்டிலும் கம்மி தான், ஓகேங்களா? பல்லு யாராவது சொத்த பல்லாகி வலிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வந்து காதல் வலி ரொம்ப கம்மியானது தான். அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய உணர்வுகளுக்கு இது பண்ணாதீங்க. இது உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க ஒர்த் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணுமே தவிர அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான் வெளியில் வர்றது. ஆனால் வெளியில் வாங்க, புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பழகுங்க. சுக்கிரனும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களை ப்ளேம் பண்ணுறது, உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை ப்ளேம் பண்ணிட்டு தான் போவாங்க. நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு கடகராசி அதாவது சந்திரனா அதிபதியாக வரதுனால எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசில் பதிய வச்சுட்டிங்கனாலே எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. மகர ராசிக்காரங்க, முக்கியமாக திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு பிரபலிய யோகம் இருக்குது அவங்களுக்கு. திருவோண நட்சத்திரனாலே அது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம், மகாவிஷ்ணுவுடைய நட்சத்திரம். அதனால் அதாவது அதுக்கு என்னென்னா பெரிய யோகம் இருக்குது. இந்த மகர ராசிக்கே ஒரு யோகம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க எப்போவுமே உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் கூடுதலாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரன் பார்க்குது, அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. அதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம், குருவோடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள்.
அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, மகர லக்னம் யாராக இருந்தாலும் புத்திர பாக்கியம் திடீர்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் திடீர்னு கன்சீவ் ஆகிறது, ஒரு நல்ல நியூஸ் வர்றது, அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், புற்று வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும். இந்த மாதம் வந்து நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமாக மாறும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஒரே நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அது ஜோக் இல்லை. இந்த மாதம் அது உங்களுக்கு உண்மையாக இருக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நைட்டில் ஒரு உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும். அது மூலிமா நீங்கள் பிரபலியம் ஆவீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நிறைய அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள், நல்ல சேலரி, நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். பொதுவாக கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி, மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாக இருக்குது. அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்ணுற மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. பொதுவாகவே வந்து இந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கிரகணம் வருது. அது சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது. உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருந்து கிரகணம் பண்ணுறதுனால உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேரை கலங்கப்படுத்துறதுக்கோ அது அமைப்புகளாக மாறிடும். அதனால் வந்து ஒரு உயர் அதிகாரிகள் போய் லஞ்சம் வாங்க சொல்கிறது, இந்த மாதிரி வேலை சொல்கிறது, ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செய்ய சொன்னால் செய்யாதீங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் தவிர்த்துருங்க. இந்த ஒரு மாதம் மட்டும் கவனமாக இருங்க. தாண்டிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை தாண்டிட்டால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரில் உங்களுக்கு கொடுத்துரும். வேலை, பேர், இவ்வளோ நாளாக நீங்கள் காத்து வச்சுருந்த பேர் போயிடும், வேலை போயிடும், உத்தியோகம் போயிடும், பனிஷ்மெண்ட்டு, ஜெயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போல்லாம் கிரகணம் வருதோ அப்போல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்தே தீரும். அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி, ஆனால் நெகட்டிவாக உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும். இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது, மீடியாவில் பேட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அளவு கடந்து வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு சில பேர் வருவாங்க. நான் உனக்கு நல்லது தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க பேச்சை கேட்காதீங்க. அமைதியாக இருங்க. அமைதி அமைதி அமைதி, அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு, குடும்பத்திலையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம், கணவருடைய தேக ஆரோக்கியம், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ரொம்ப போதும். மற்றபடி பொருளாதாரம், அதாவது தொழில், உத்தியோகம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அது வந்து நான் பெருமாளுடைய கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா, பசுமாடு கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், வைக்கப்புல் இதெல்லாம் கொடுக்கணும். அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும். என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும். ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக நிரப்பி அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம். முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டையே தானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுனால ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயுள் தோஷம் வராது. ஆயுள் கண்டம், அகால மரணம், விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது. அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது.
இது நான் சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க. செய்யலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான். ஏன்னா 31 ஆகஸ்ட் 31 புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 21 ஆகஸ்ட் 21 வந்து சுக்கிரன் வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. புதன் சூரியன் கேதுவெல்லாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு. உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது, வருமானமே வரலை, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ யோகம் தான். அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணுன்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை வச்சு நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நிறைய கிளைண்ட் பேஸ்டு, நீங்கள் வாடிக்கையாளர்களை நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. உற்பத்தி சார்ந்தது, அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐடி பிஸ்னஸ், அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா, ஐடி ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரும். உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தான் சூரியன் புதன் கேது 3 சேரக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சூரியன் கேது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து காரக கிரகம் வந்து தந்தையாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் அவங்களுடைய ஹெல்த் கேரில் ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது. அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அந்த சொத்தில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாய்வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குள்ள வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் வருது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக பிரிவினையில் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள், புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டானது, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. சுக்கிரன் வந்து 9 பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர், இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து திடீர்னு பிரபலியமாகிறது, நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் போகிறது, ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது, வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது. படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. 10 குடைவர் தான் 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு. தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியாக இருக்கிறாரு. அவருடைய திசாபுத்திகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரிஷப ராசியில் வந்து குரு திசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான். இந்த மாதம் வந்து
நல்ல அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது. ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது 4ஆம் இடத்துல. அதனால் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம வாங்கக்கூடாது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்காம அதை வாங்கக்கூடாது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வீட்டில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகிறதுக்கு வரும். அதனால் கவனமாக இருக்கணும். மனதுக்கு பிடித்த நபர்களுடைய அதாவது நெருக்கமான உறவுகளிடையே வந்து சின்ன வந்து மனக்கசப்பு அல்லது வந்து இடைவெளி வரதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது. ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது கனக்கச்சிதமாக பொருந்தும். திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. உங்களோட வீடியோ வைரல் ஆயிரும். அந்த மாதிரி அமைப்புகளாக இருக்குது. நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். இதில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம். உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகும். மக்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால நிறைய ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்களே வியப்படைகிற அளவில் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது, புது ஆட்களோட தொடர்பு, அது இன்னும் உங்களை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே வந்து அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சூரியன் வருவார். அந்த சூரியனும் கேதுவும் சேர்றதுனால ஏதாவது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனாலே இது ஏன் வருது, எதுக்காக வருது, இதனால் நம்மளை மாட்ட வைக்கிறாங்களா, சிக்க வைக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க. சூரியன் கேது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களே மாட்டிட்டு மற்றவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு அப்படியே வந்து கேட்காதீங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் மீறவே கூடாது. கடைசியில் உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்கள் தான். உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலன்னா நீங்கள் லீவு போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க. கடைசியில் சிக்கல்கள் உங்களுக்கு வந்தே தீரும். அதனால் கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட இது எதுவுமே கிடையாது. பொதுவாக 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரிவு தான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணம் வந்து கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேண்டாம். 7 குடையவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7 குடையவர் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்கார். அதனால் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. செவ்வாய் வந்து எப்போ துலா ராசிக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சிடும், லவ் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிடும். ஆனால் பொதுவாக பொலைட்டாக பேசுங்க. உங்களோட விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருங்க. கட்டாயம் பெற்றோர்கள் சம்மதம் பண்ணிடுவாங்க. கவலையப்பட வேண்டாம். இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ரிஷபராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. பாக்கிய ஸ்தான அதிபதி அவர் ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9 குடையவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 5 குடைய செவ்வாய், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி பாக்கியாதிபதியும் வந்து ஆட்சி பெறுறது ரொம்ப ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம்.
அதாவது ஒருத்தருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிலாம் நல்ல வலுவாக இருக்கணும். இந்த மாதம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. பொதுவாகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதாவது சனி வந்து உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்து சனியாக இருக்கிறாரு. அவருடைய 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. அதனால் கவலைப்படாதீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே போராடாமல் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் அதிசயம். எல்லா விஷயங்களும் போராடி அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய ராசி தான் வந்து தனுசு ராசி. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு தொடர்பு இருக்கனால கொஞ்சம் வந்து நிறைய கடுமையாக போராடணும். இந்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போராடுனான்னு பாட்டு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் லைஃப்பில் வந்து உங்களுடைய வெற்றி வந்து அனைவராலுமே போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் மாறும். அதனால் கவலைப்படாதீங்க. நான் போராடி ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் என்ன செய்கிறதுங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து தான் வரணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது. நல்ல இன்கம், அதாவது தொழில் இந்த மாதம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 9 கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று இருக்குது. அதே மாதிரி வந்து 10 கூடையவர் 9ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுறாரு. அதாவது ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்றாரு. இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கலாமா, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், ஒரு தொழில் போயிட்டுருக்கோம், அது கூட சேர்த்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா, சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பொதுவாகவே வேர்ல்டு வைடாகவே வந்து பொருளாதாரம்ங்கிறது கொஞ்சம் முடக்கடியாக தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு தொழிலை வச்சுக்கிட்டோ ஒரே ஒரு உத்தியோகத்தை வச்சுக்கிட்டோ எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. அதனால் ஒன் பை ஒன்னாக வந்து ஒருத்தருக்கு வந்து 2 தொழிலோ 3 தொழிலோ இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் நீங்கள் அதை தாராளமாக அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் வர்றது, நல்ல க்ரோத் ஆகிறது, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விலகி நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே பார்ட்னர் போடுறவங்க கிட்ட ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சனியும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குதுன்னு நான் சொன்னேன்ல, போராட்டங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருந்துதான் ஆகும். ஆனால் குருவோடைய பார்வை உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எது நடந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, புலி வந்து அப்படியே உங்களை பார்க்குதுன்னா கூட நீங்கள் வந்து அது நம்மளை வந்து வேட்டையாடிருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அது பாட்டுக்கு அதோட இதை போயிடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நன்மை தான். நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு, அதாவது 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21ஆம் தேதி சுக்கிரன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது என்னென்னா பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ரொம்ப அமைதியாக போங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் பலிக்கு ஆளாகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்து கிட்னி ஸ்டோனு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, யூரின் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலில் நல்ல இன்கம் வந்தாலும் கொஞ்சம் அதுக்கு மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல ஒரு கிரகணம் வரப்போகுதுங்க. சூரியன் கேதுவோடு சேர்ந்து ஒரு கிரகணம் வருது. அது இந்தியாவில் தெரியாது. இருந்தாலுமே தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதியே வந்து கிரகணத்தில் இருக்கனால உங்களுடைய பேரை களங்கப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்களுடைய பேரு புகழ் இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதம் அதில் ஏதாவது லைட்டாக ஒரு விரிசல் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு நமக்கு இது கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு
உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பார்க்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கனால கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரது, அதே மாதிரி பிரிகிறது, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்து செயல்படுங்க. அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது பேசி சுமூகமாக பேசி இதை வந்து முடிச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும். அதனால் அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. சிம்பிளாக சாரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கு பரிகாரங்களும் கிடையவே கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி, உத்தியோக ரீதியாக நிறைய வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் இந்த மாதிரி இருக்கும். ட்ராவல் டைமில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போகிறதா நல்லது. முக்கியமாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி, நிறைய மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறது, போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறது, காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டானது, அதே மாதிரி இன்டர்ன் கிடைக்கிறது, நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த சிவில் சர்வீஸு, இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு, ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்கனால நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வரும், ஒரு நல்ல போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அனுசரித்து போகிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த மாதம் இருக்கனால அனுசரித்து போங்க. உங்களுக்கு வந்து தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் வந்து பாக்கிய அதிபதியாக இருந்து அவர் கிரகண சூழ்நிலையில் இருக்கனால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலும் ஏதாவது ஒரு பழியை போட்டுருவாங்க. அதனால கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். 5 கூடைய செவ்வாயும் வந்து 10ஆம் இடத்துல இருக்குது. அதே மாதிரி 9 கூடைய சூரியனும் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குருநாதர் வழிபாடு, குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உபாசன தெய்வம் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைமில் வந்து மன அமைதிக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஏதாவது ஒரு உபாசனை எடுத்து பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். முக்கியமாக கிரகண காலங்களில் வந்து ஒரு உபாசனை பண்ணுறது ரொம்ப சித்தியாகும், ஈஸியாக சித்தியாயிரும். பண்ணக்கூடிய பூஜையும் ஈஸியாக சித்தியாயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய நன்மைகள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கிரகண சூழ்நிலைகள் வரதுனால பேர் கெட்டு போகும். நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து இந்த வேலையை செய்யுன்னு சொல்லுவாங்க. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. அழுத்தங்கள் கொடுத்த ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி உடல்நிலை மனசு எல்லாமே எனக்கு பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் கெட்டு போகும், உங்களுடைய வேலை போகும், ஜெயிலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் கேது சம்மந்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி புதனும் சேருது, 10 கூடைய புதனும் சேருது. இதெல்லாமே யோசித்து பார்த்து தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, உயர் அதிகாரிகள் வாய் வழியாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அது உங்களோட வேலை போகிறதுக்கு பனிஷ்மெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. லஞ்ச லாவணியங்களை கட்டாயம் இந்த மாதம் தவிர்த்துருங்க. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இது வருது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல வளர்ச்சி, ஆனாலும் கிரகண சூழ்நிலைகளாக இருக்கனால நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பெயர்கள் தப்பாக வர்றது, வதந்திகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லைனாலும் சரி, ஆனால் கிரகண காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் ஒரு பாதிப்பு வரும், அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதிப்பு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி, நிறைய அவார்டு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இன்கம் பார்க்கக்கூடியது, சகல விதமான சௌபாகியங்களும் வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.